ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மணி ஏர்னர்ஸ் இன் தமிழ். நான் உங்கள் பிரதீப். நம்ம சேனல் மறக்காம ஏர்னிங் ஆப்ஸை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேபாலில் ஏர்ன் பண்ணுற மாதிரி ஆப்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அதுவும் ட்ரஸ்டடான ஆப்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பை பற்றின வீடியோஸ் வந்து நம்ம ஆல்ரெடி முன்னாடியே நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். பட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு பார்த்திங்கன்னா பேபாலில் யூஸ் பண்ண ஆப் வேணும் அப்படிங்கிறனால இந்த ட்ரஸ்டடான ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் மறுபடியும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து மோ கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வேணும். தென் அது கூட அதில் வந்து கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணுற ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக ஜோய் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்பும் உங்களுக்கு வந்து தேவை. ஓகேங்களா? ஸோ ரெண்டு ஆப்புக்கான லிங்க்கும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப் எனக்கு தெரிஞ்சு 1 இயருக்கு மேலே வந்து கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு கரெக்டாக பேமெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி ஏர்ன் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மணி ஏர்னர்ஸ் இன் தமிழ் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் ஐக்கனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு ஏர்னிங் ஆப்ஸ்க்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தென் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு ஆப்பே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா இது எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் வந்து பார்த்துடலாம். ஜஸ்ட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு டவுன்லோட் பண்ண உடனே. ஸோ ரெண்டு ஆப்புமே கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் பர்மிஷன் கொடுத்துக்கோங்க. பர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இதை வந்து சைடில் நீங்கள் ஸ்வைப் பண்ணிட்டே போகலாம். இல்லை அப்படின்னா இந்த ஏர்ன் கர்ஸ் நவ் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் பேஜ் வந்துடும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1000 காயின்ஸ். ஓகேங்களா? இதில் வந்து நம்ம காயின்ஸை தான் ஏர்ன் பண்ணுவோம். 1000 காயின்ஸோட வேல்யூ பார்த்திங்கன்னா ஒரு USDன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது US டாலர். ஒரு டாலரோட வேல்யூ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 72 ரூபா சம்திங் வந்து நமக்கு வந்து இந்தியாவில் ருபீஸில் படி போயிட்டுருக்கு. ஸோ அதை தான் நம்மளுக்கு வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ரெஜிஸ்டர் பேஜில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே ஹேவ் ஏ இன்விடேஷன் கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் சின்னதாக. ஸோ அதில் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கோடு கொடுத்துருக்கேன். வீடியோக்கு சைட்லேயும் உங்களுக்கு ஒரு கோடு வந்து டிஸ்பிளே ஆகும். அந்த கோடை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இது வந்து மோ கேஷுக்கு தனியாகவும் மோ ஜாய்க்கு தனியாகவும் ரெண்டு ஆப்புக்கு தனித்தனியாக இருக்கும். ஸோ ரெண்டு ஆப்புக்கும் கோடை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 20 காயின்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக போனஸ் கிடைக்கும். தென் அது மட்டும் இல்லாமல் ஒரு 20 ஜெம்ஸ் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஜெம்ஸ் வந்து கிடைக்கும். அந்த ஜெம்ஸை வச்சு நம்ம வந்து அந்த ப்ளே பண்ணுறதுல போய்ட்டு கேம்ஸ் ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் அது மறக்காமல் என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபேஸ்புக் மூலமா லாகின் பண்ணுறீங்களா இல்லை ஃபோன் நம்பர் மூலமா லாகின் பண்ணுறீங்களா அதை பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து ஃபோன் நம்பர் என்டர் பண்ணி பண்ணுற மாதிரி இருந்தது இந்த மாதிரி தான் இன்விடேஷன் கோடுன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணோன்னே இன்விடேஷன் கோடுன்னு வரும். ஸோ இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காகவே லிங்க்கில் நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபில் ஆகி வந்திருக்கலாம். சப்போஸ் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளை ஆயிரும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து லாகின் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து சப்போஸ் நீங்கள் ஃபோன் நம்பரில் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்கள் ஃபோன் நம்பரை கொடுத்து நெக்ஸ்ட் அப்படின்லாம் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி வரும். ஸோ கண்டினியூ கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்டர் ஒரு இமெயில் ஐடி அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதில் உங்களோட இமெயில் ஐடி என்டர் பண்ணி சென்ட் கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அதில் உங்களுக்கு வெரிஃபை ஆகி அதுக்கப்புறம் ஆப் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஆப்போட ஓல்டு வெர்ஷன் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் இருக்குது. அப்டேட்டட் வெர்ஷன் நம்ம கூகுளில் தான் டவுன்லோட் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த அப்டேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போய்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு APK ஃபைல் வந்து டவுன்லோட் ஆயிரும். அந்த APK ஃபைலை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு அதேமாதிரி ரெஜிஸ்டர் பண்ணி உள்ளே வந்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஸ்க்ரீனில் வந்து நோட்டிஃபிகேஷன் மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த ஆஃபர் இருக்குது, இதை போய் டவுன்லோட் பண்ணுங்கள், இவ்வளோ காயின்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும்னா மட்டும் இதை வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. இல்லை அதெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த லாக் ஸ்க்ரீனே எனபிள் பண்ண வேண்டாம். ஏன்னா லாக் ஸ்க்ரீன் வைக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு ஏர்னிங்ஸும் வரப்போகிறதில்ல. ஜஸ்ட் ஏர்னிங் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ அதனால் அது தேவையில்லை எனக்கு பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இப்போ இதில் எப்படி ஓப்பன் பண்ணணுமோ அதே சேம் டைப்பில் தான் இந்த மோஜாயிலேயே நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நீங்கள் உள்ளே வந்த உடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயின் பேஜில் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருக்க காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே டாப்பில் வந்து பார்த்துக்க முடியும். ஜஸ்ட் இதில் இருக்கிறதா உங்களோட ஏர்னிங் காயின்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் 1000 காயின்ஸ் வந்தால் தான் உங்களுக்கு வந்து $1. ஸோ இப்போ வந்து நீங்கள் மினிமம் வித்ரா எடுக்கிறதுக்கு உங்களுக்கு $5 வேணும். நீங்கள் வந்து எதில் வித்ரா எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேபால் இல்லைனா பேடிஎம் அந்த மாதிரி எடுக்கலாம். ஜஸ்ட் அதையும் வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன் எதெல்லாம் நம்ம வந்து ரீடம் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். பேபாலில் வந்து ரீடம் எடுக்கலாம், இல்லைனா பிட்காயினை வந்து நம்ம ரீடம் எடுக்கலாம். ஸோ எதில் ரீடம் எடுக்கிறோமோ அதுக்கெல்லாம் எவ்வளோ காயின்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இல்லைனா ஸ்க்ரில் அக்கௌண்ட் கூட சிலர் வச்சுருப்பாங்க. ஸோ அதில் எடுத்துக்கலாம். பேஎன்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் இருக்கும் ஆன்லைன்லேயே. நம்ம வந்து இது பேடிஎம் பேபால் மாதிரி தான். ஸோ அந்த அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களும் இதில் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ப்ரீபெய்டு மொபைல் டாப் அப் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். 200 காயின்ஸ் இருந்துச்சு அப்படின்னு அதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த வித்ரா ஆப்ஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு இல்லை. என்கிட்ட வந்து பேபால் அக்கௌண்ட் இல்லை, அது வந்து நான் ஓப்பன் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற இருக்கவங்களுக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட், அமேசான் கிஃப்ட் வச்சர் கூட வாங்கிக்க முடியும். ஃப்ளிப்கார்ட் கிஃப்ட் வச்சர்லாம் உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு 8000 காயின்ஸ் வந்து உங்கள்கிட்ட வந்தோடனே $500 ஃப்ளிப்கார்ட் வச்சர்ஸ் வந்து நீங்கள் ரீடம் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த கோட் எடுத்துகிட்டு போய் நீங்கள் அமேசான் கிஃப்ட் கார்டு எப்படி நம்ம ரீடம் பண்ணுவோமோ ஸோ அந்த மாதிரி டைப்பில் நீங்கள் வந்து ரீடம் பண்ணிக்க முடியும். தென் அதேமாதிரி அமேசான் கிஃப்ட் கார்டு பார்த்தீங்கன்னா 150 காயின்ஸுக்கு நீங்கள் வந்து லக்கி ட்ராவில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி லக்கி ட்ராவில் போட்டிங்க அப்படின்னா
அப்படின்னா உங்களுக்கு அது லக்கு இருந்தால் அது வந்து கிடைக்கலாம். 5 USDக்கானது அந்த மாதிரி உங்களுக்கு வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் அவைலபிள் இருக்கும்போது உங்கள்கிட்ட காயின்ஸ் இருக்கும்போது அதெல்லாம் அன்லாக் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஸோ உங்களுக்கு இந்த ஆஃபர்ஸ் அப்படிங்கிற பேஜில் இன்ஸ்டால் அண்ட் ஏர்ன் அப்படின்னு ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ஆப்ஸ் வந்து கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஒரு ஆப்பை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணோம்னா 220 காயின்ஸ் நமக்கு வந்து கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப்போட டீட்டெயில்ஸ் இருக்கும். ஓகேங்களா. ஜஸ்ட் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேக் வந்தோம் அப்படின்னா தான் இந்த காயின்ஸ்லாம் நமக்கு ஆட் ஆகிற மாதிரி இருக்கும். சில இதில் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியிருக்கும். ரெஜிஸ்டர் பண்ணிட்டு 2 நாள் வச்சிருங்க, 3 நாள் வச்சிருங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். தென் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ரிவ்யூஸ் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ நிறைய ஆப்ஸோட டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஸை அந்த இதில் போய்ட்டு நீங்கள் போய்ட்டு அதுக்கு ரிவ்யூ, இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூஸ்லாம் போட்டிங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு இவ்வளோ காயின்ஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எதுக்கு ரிவ்யூஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்பில் போய்ட்டு அந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் அதெல்லாம் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் இதெல்லாம் பார்த்துக்கோங்க, எதுக்கு எவ்வளோ காயின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து இதெல்லாம் பண்ணி இந்த மாதிரி சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. அதோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டுலாம் போடுவாங்க. ஸோ அதை வந்து 2 நாள் கழிச்சு அந்த மாதிரி வெரிஃபை பண்ணி உங்களுக்கு வந்து அமௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ இது ஒன்று. தென் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஜெம்ஸ் தான் மெயின். ஓகேங்களா. ஸோ கேம் ப்ளே பண்ணி சூப்பராக ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். தென் அது போக AdSense மீடியா, அப்புறம் ட்ரையல் ப்ளே, இது வந்து இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இருக்கும். உங்களுக்கு பேபால் ஏர்னிங் ஆப்ஸ்னாலே இந்த ஆப்ஷன்லாம் இருக்கும். ஸோ இதில் வந்து சம்டைம்ஸ் தான் வந்து அமௌண்ட் வரும், சம் ஆப்ஸுக்கு வந்து அமௌண்ட் வராது. ஸோ அதை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் இதை ட்ரை பண்ணுறது நான் வேஸ்ட்டுன்னு சொல்லுவேன். உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா இதை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு காயின்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அது வந்து ப்ராப்ளம் இல்லை. தென் இதில் இருக்கக்கூடியதில் இந்த ஜெம்ஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைன்அப் பண்ணி கோடு யூஸ் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜெம்ஸ் வந்து ஃப்ரீயாக கிடச்சிருக்கும். என்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 6 ஜெம்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 20 மணி நேரத்துக்கு 24 மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒரு ஜெம்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. டெய்லி வந்து நீங்கள் வந்து உள்ளே ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் போனஸ் மாதிரி ஒரு ஜெம்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதையும் நம்ம வந்து ப்ளே பண்ணி யூஸ் பண்ணிக்குவோம். அது போக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் அண்ட் ஏர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. 5 வீடியோஸ் நீங்கள் வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஜெம் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த டைமண்ட் ஜெம்ஸ் எல்லாம் வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு தான் செகண்ட் ஆப்னு சொன்னோம். இந்த மோஜா இதில் போனீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஆப்பில் எவ்வளோ காயின்ஸ் வச்சுருக்காங்க, அதாவது எவ்வளோ ஜெம்ஸ் வச்சுருக்கீங்களோ அது வந்து இதுக்கு தான் யூஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும், அதே 6 ஜெம்ஸு. ஸோ இதில் எக்கச்சக்கமான கேம்ஸ் வந்து இப்போ கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கேம்ஸில் உங்களுக்கு எது விளையாடணும்னு ஈஸியாக இருக்குன்னு தோன்றுறீங்களோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து நல்லா அதிகமாக ஏர்ன் பண்ணுறது அப்படின்னா இந்த பிக் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்பின்னிங் தான். ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து கேம் ப்ளே பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ட்ரெஸ்ஸர் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரு காயின் வந்து ப்ளே பண்ணிடுவீங்க. ட்ரெஸ்ஸர்ன்ட்டுனா அதில் எவ்வளோ காயின்ஸ் வருதோ உங்களுக்கு, ஸோ வரல அப்படின்னாலும் அதில் கிடைக்காது. ஓகேங்களா. ஃபுல் ரோல் இதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து சுற்றி விடும்போது எந்த நம்பர் வருதோ அது பொறுத்து. தென் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணி விடும்போது ஒரு 3 லைன் வந்துச்சுன்னா அது வந்து கேம் ரூல்ஸ் வந்து அவங்க உள்ளே போகும்போது சொல்லுவாங்க. அதையும் ட்ரை பண்ணி பார்க்குறவங்க பண்ணிக்கோங்க. தென் இந்த 2 கேம்ஸ் வந்து இப்போ வந்து புதுசாக வந்துருக்கு. ஜஸ்ட் வந்து இது வந்து கேம்ஸ் மாதிரி நம்மளுக்கு வந்து ப்ளே ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுற பொறுத்து. ஸோ ஜஸ்ட் வந்து நான் இப்போ ஸ்பின்னிங்கில் போய்ட்டு உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன் பாருங்கள். உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ஜேம்ஸும் பே பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து 2 ஜேம் 3 ஜேம்னா இங்கே வந்து அமௌண்ட் ஏறும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா. ஸோ பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஜஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை ஜேம்ஸ் வைக்கிறோமோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் ஏறும். ஜஸ்ட் நான் வந்து ஒரு ஜேம்ஸ் வச்சுக்கிறேன். இந்த ஸ்பின்னுங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அதில் எத்தனை காயின்ஸ் வந்து நிற்கிதோ, ஸோ ஓகேங்களா. ஸோ இப்போ எத்தனை காயின்ஸ் நிற்கிதோ அந்த காயின்ஸ் வந்து நம்மளோட வேலெட்டில் ஆட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 அப்படின்னு சொல்லி விழுந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டைரெக்டாக பாருங்கள் 340 இருந்தது, இப்போ 350 ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கேம்ஸ் ப்ளே பண்ணி ஒரு ஜெம்ஸ் வந்து நம்மகிட்ட இருந்து எடுத்துட்டாங்க. 5 தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த ஜெம்ஸ் எல்லாம் எப்படி நான் அதிகமாக ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் இன்வைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதில் போனீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதுதான் உங்களோட ரெஃபர் கோடு. நான் இப்போ ஷேர் பண்ணுற மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் வந்து ஜஸ்ட் ஷேர் பண்ணலாம். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எதில் வேணாலும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். ஜஸ்ட் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு 20 காயின்ஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ 20 காயின்ஸ் மட்டும் இல்லை, உங்களுக்கு ஒரு 10 ஜெம்ஸ் வந்து கிடைக்கும். உங்கள் ஃப்ரெண்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு அப்படின்னா 10 ஜெம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு 10% வந்து அவங்க வந்து வித்ரா எடுக்கும்போது உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ சப்போஸ் இப்போ வந்து அவர் வந்து 5000 காயின்ஸ் வந்து வித்ரா எடுக்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 500 காயின்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா. அந்த இயர் ஃபுல்லாக. ஸோ இயர் ஃபுல்லாக 1 இயர் ஃபுல்லாக அவங்க வந்து 5000 காயின் வித்ரா எடுக்கிறாங்கன்னா உங்களுக்கு ஒரு 500 காயின்ஸ் வந்து கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. தென் அது மட்டும் இல்லாமல் 10 ஜெம்ஸ் சொல்லியிருக்காங்க. 10 ஜெம்ஸ் வந்து எப்படின்னா 5 ஜெம்ஸாக தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஜஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து என்னோட ஃப்ரெண்டை வந்து இன்வைட் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 5 ஜெம்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்து ப்ளே பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இடையில ஒரு 5 ஜெம்ஸ் வந்து நமக்கு வரும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னா 5 ஜெம்ஸ் தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா இடையில வரும். ஜஸ்ட் நீங்கள் ஒரு 10 ஃப்ரெண்ட் இன்வைட் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு 100 ஜெம்ஸ் ஆச்சு. அந்த 100 ஜெம்ஸ் வச்சு நீங்கள் இந்த ப்ளே பண்ணி கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். தென் இந்த ஆப்ஷன் மட்டும் இல்லை. ஸோ இதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ப்ளே பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்வைட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுலேயும் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும்.
தென் இதில் வந்து நீங்கள் earn பண்ண அமௌண்ட்டெல்லாம் நீங்கள் பெட்டு மாதிரி கட்டிக்கலாம். இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸும் வாங்கிக்க முடியும். ஸோ இங்கே வந்து பாருங்கள், வின் பிக் வித் ஸ்மால் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. சின்ன கேஷை தான் நீங்கள் வந்து கொடுப்பீங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பெட்டு கட்டலாம். ₹200 ஓகேங்களா. ஸோ ₹200 200 காயின்ஸ் இதில் இருக்கிறதுல 200 காயின்ஸ் இதில் வந்து நீங்கள் போடலாம். ஜஸ்ட் இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், மொத்தமாக ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா 644வது ரவுண்டு வந்து நமக்கு போய்கிட்டு இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க எத்தனை பேர்த்துக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு 34 வந்து இன்னும் ரிமைனிங் இருக்குது ஓகேங்களா. ஸோ 34 வந்து ரிமைனிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8 பேர்த்துக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கெட்டிய டிக்கெட் அப்படின்னு சொல்லியிருக்கும் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வந்து டிக்கெட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ டோட்டலாகவே அவங்க வந்து பார்த்திங்கன்னா 42 டிக்கெட் அந்த மாதிரி ஒரு ரவுண்டுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ ரவுண்ட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை டிக்கெட் வேணாலும் வாங்கிக்கலாம். உங்கள்கிட்ட வந்து இருக்க பேலன்ஸில் எத்தனை டிக்கெட்ஸ் வேணாலும் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் மட்டுமே உங்களுக்கு வந்து 5 டிக்கெட் வாங்கி வச்சிருக்காரு. ஸோ இவர் ஒரு 2 டிக்கெட், இவர் ஒரு டிக்கெட் வச்சிருக்காரு. ஸோ இங்கே ஒருத்தர் பார்த்திங்கன்னா அந்த போஸ்ட்டில் வந்து வின் பண்ணவர் ஒரு டிக்கெட் ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி நடந்த ரவுண்டில் வந்து வின் பண்ணவர். ஸோ அந்த போஸ்ட்டோட டிக்கெட்டு இதில் வந்து போட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு போஸ்ட் நடக்கும்போது நீங்கள் வாங்கியிருக்க டிக்கெட்டோட நம்பர் வந்து அவங்க ஷோ பண்ணிடுவாங்க. ஸோ வின் பண்ணுறவங்க நம்பர் லிஸ்ட்டும் இதில் வந்து இருக்கும். நீங்கள் வந்து டிக்கெட் வாங்கிட்டீங்க அப்படின்னா எல்லா லிஸ்ட்டும் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ப்ரைஸ் ரவுண்டு வந்து முடியும் போது ஓகேங்களா. ஸோ ரவுண்டு முடிகிற டைமிங் எல்லாமே வந்து போட்டிருப்பாங்க. ஸோ ரவுண்டு முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா இத்தனை ரவுண்டு வின்னர்ஸ் அப்படின்னு சொல்லி கீழே வந்து இதில் வின்னிங் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி எந்த நம்பர் வந்து வின் பண்ணியிருக்கோ ஸோ அது வந்து மேலே இருக்கும். ஸோ உங்கள் நம்பர் அதில் வந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த ப்ரைஸ் வந்து நீங்கள் இதை வந்து கிளைம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். ஸோ அதே மாதிரி நிறைய ப்ரைஸஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பெட்டு கட்டிக்கலாம். தென் அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 ஜெம்ஸை வச்சு 50 ஜெம், அதாவது 100 காயின்ஸ் வச்சு 50 ஜெம்ஸுக்கும் நீங்கள் வந்து பெட்டு கட்டிக்கலாம். ஸோ கிடைச்சாலும் உண்டு, இல்லைனா இல்லை ஓகேங்களா. ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஆப்பிள், ஐபேட் அந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. ஸோ இந்த மாதிரி நான் இதெல்லாம் வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பலை அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி ப்ரிடிக்ஷன்லாம் வேண்டாம், ரிஸ்க் எடுக்க விரும்பலான்னு நினைக்கிறவங்க கீழே போய்ட்டு நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம். வித்ரா ஆப்ஷன் நான் முதலே காட்டின மாதிரி தான். பேபாலில் நீங்கள் வித்ரா எடுக்கணும் அப்படின்னா இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் இருக்கும். ஸோ இங்கே வந்து 5000 காயின்ஸ் நான் வந்து என்னோட பேடிஎம் வந்து பேபால் வந்து ஆல்ரெடி லிங்க் பண்ணிட்டேன். அதாவது நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுற நம்பர் தான் ஓகேங்களா, ரெஜிஸ்டர் பண்ணுற மெயிலு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 5000 காயின்ஸ் எனக்கு வந்த உடனே இங்கே ரீடம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆயிரும். ஸோ அப்போ வந்து அதை நான் கிளிக் பண்ணி என்னோட பேடிஎம் மெயில் ஐடியை கொடுத்து நான் வந்து கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் டேஸ் வந்து ஒரு 3லேருந்து 4 நாள் ஓகேங்களா. ஸோ 3லேருந்து 4 நாளைக்குள்ள நமக்கு வந்து பேமெண்ட் வந்துடும். ஸோ டேக்ஸ் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் $0.30 மட்டும் எடுத்துப்பாங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நமக்கு வந்து ரிமைனிங் அமௌண்ட்ஸ் வந்து வந்துடும் ஓகேங்களா. ஸோ $5 அப்படிங்கிறப்ப நமக்கு பார்த்திங்கன்னா $1 72 ஸோ ஒரு ₹350 400 அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் பாருங்கள், இதில் செல்ஃப் எர்னிங்கும் இருக்குது, கேம் ப்ளே பண்ணிக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்வைட் பண்ணி அது மூலியமாக ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நல்ல ஆப்பாக தான் இருக்கும், என்டர்டெய்னிங்காக தான் இருக்கும். ஆப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். ஸோ யூஸ் பண்ண விருப்பவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. 2 ஆப்புக்கும் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். 2 ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி பார்த்திங்கன்னா 1 இயருக்கு மேலே கொடுத்துட்ருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைஃப் டைம் ஆப் மாதிரி தான். ஸோ யாரும் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இந்த மாதிரி சூப்பரான ஏர்னிங் ஆப்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே ரெட்டில் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு ஏர்னிங் ஆப்ஸ்க்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தென் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.